ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு விஎஸ்ஆர்இ டிசைனர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில், அதாவது எம்டியாக இருக்க ப்ளவுஸில் ஒரு 3D பெயிண்ட் வச்சு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளவுஸ் எடுத்து நல்லா பக்காவாக அயர்ன் பண்ணிக்கிங்க, எந்த சுருக்கமும் இல்லாமல் நல்லா அயர்ன் பண்ணிவிட்டு, இப்போ நான் பேக் லெங்கில் ஒன் சைடு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எப்படி ஒர்க் பண்ணலான்ட்டு. இன்ச் டேப் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு டெய்லரிங் தெரியணும்னு அவசியம் கிடையாது. பட் நார்மலாக ஒரு இன்ச் டேப் எடுத்து வச்சுட்டு உங்கள் நெக்கோட ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷோல்டரை நல்லா மடக்கி வச்சுட்டு, இந்த ஷோல்டரோட அந்த எட்ஜ் ஸ்டார்டிங் இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எடுக்க போகிற டிசைன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து இன்ச்சஸ் மாற்றிக்கலாம். ஒரு 1 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. அதே இது இந்த அடுத்த டிசைனுக்கும் நான் ஒரு 1/2 இன்ச் கேப்பில் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச் கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த 1/2 இன்ச் கேப்பில் இன்னொரு அடுத்த டிசைன் வரைய போகிறேன். மறுபடியும் இந்த 1/2 இன்ச், அதாவது இந்த 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன். இதுதான் அதுக்கூட கேப்பு. மறுபடியும் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுறேன். மறுபடியும் அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச். பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு இதுதான் இந்த 2 பாயிண்ட் வச்சுருக்கீங்களா, இதுதான் அந்த ஒவ்வொரு டிசைனுக்கான கேப்பு. சேம் இப்படி மார்க் பண்ணுங்கள். ஒரு இன்ச், அப்புறம் ஒரு 1/2 இன்ச், ஒரு 1, அப்புறம் ஒரு 1/2, இப்படி கண்டினியூவாக மார்க் பண்ணிக்கிங்க. இப்போது நான் 1 வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கடுத்து ஒரு 1/2 வச்சுருக்கேன். இந்த 1/2க்கு அடுத்து தான் மறுபடியும் 1 நான் மார்க் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு 1/2, சரிங்களா, மொத்தம் 1.5. 1ல் ஒரு மார்க், 1/2ல் ஒரு மார்க், 1.5ல். புரியுதுங்களா? இப்போ மார்க் பண்ணிவிட்டு இந்த 1ஓட மிட் பாயிண்ட் எடுக்கிறேன், இந்த 1/2. புரியுதுங்களா? இதை நான் முதலே மார்க் பண்ணலான்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இதோட சென்ட்ரு, அதே மாதிரி இங்கே சென்ட்ரு. ஃபஸ்ட்டு 1 நான் மார்க் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறேன். இப்போ எடுத்துகிட்டு எந்த ஒரு இதுவும் தேவையில்லை. இப்போ இந்த மார்க் பண்ணிவிட்டு நான் இந்த சென்டர், அதாவது 1 எடுத்துருக்கேன் இல்லைங்களா, 1 இன்ச்சு, அந்த 1 இன்ச்சோட சென்டரில் ஒரு 1/2 மார்க் பண்ணியிருக்கேன், 2 டிவைட் பண்ணி. இப்போ இந்த இடத்துல லைட்டாக ஒரு பாயிண்ட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இடத்துல. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஃப்ளார் டிசைன் தான் நான் அப்ளை பண்ணலான் இருக்கேன். என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு இதை சுற்றி தெரியுதுங்களா, இந்த மாதிரி 3. இதுக்கெலாம் வந்துட்டு அதாவது இது தெரியணும் அப்படின்னு, அதாவது நமக்கு வந்துட்டு டெய்லரிங் தெரியணும், மார்க்கிங் தெரியணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன்ச் டேப்பில் இப்படின்னு தெரிஞ்சால் போதும். சேம் இதில் சென்டரில் பாயிண்ட் பண்ணுறேன். இங்கே ஒரு ஃப்ளார், அதாவது பாருங்கள், லெஃப்டில் 1, ரைட்டில் 1, இப்படி அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் 1. தெரியுதுங்களா? இது தெரிஞ்சாவே போதும். சேம் அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே சென்ட்ரு ஒரு டாட்டு, அடுத்து லெஃப்டில் ஒரு அதாவது திலகம் ஷேப்பு, ரைட்டில் ஒரு திலகம் ஷேப், அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டரில். இப்போ இந்த மாதிரி லாஸ்ட் வரைக்கும் டாட் வச்சுக்கிறீங்க. லெஃப்டில் 1, ரைட், சென்டர். இப்போ கிளாஸ் மார்க்கிங்கில் பண்ணுறோம், இது அழிக்க முடியாதுன்னெலாம் இல்லை நம்ம. பட் இதிலே தான் அந்த என்ன பண்ண போகிறோம், அந்த பெயிண்ட் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ ஜஸ்ட்டு நான் ஒரு 4 ஃப்ளார்ஸ் மட்டும், ஒரு 5 மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரிலில் வந்து 3D அவுட்லைனர், இதை வச்சு தான் நான் வந்துட்டு சிம்பிளாக இருக்க ப்ளவுஸை வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணலான்னு காமிக்க போகிறேன். இந்த டிப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்படி ஃப்ளோ ஆகுதான்னு செக் பண்ணிக்கிங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் கிளாத் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டாட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த டாட்டில் நான் வைக்கிறேன் ஒரு லைட்டாக, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறனால. இப்போ என்ன பண்ணுறேன், இது மேலே அவுட்லைன் கொடுக்குறேன். தெரியுதுங்களா? ரொம்ப அமுத்துனீங்கன்னா இதாகிடும், லீக் ஆகிடும் அதிகமாக. லைட்டாக நம்ம இந்த மாதிரி
ட்ரா பண்ணிவிட்டு நம்ம மார்க்கிங் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். சும்மா நம்ம வெறுமனே பண்ணலாம். பட் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ணும்போது பெட்டராக இருக்கும். பட் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது எந்த ஒரு மிஸ்டேக்கும் நமக்கு நடக்காது. அதுக்காக தான். இப்போது நான் மார்க் பண்ணாமலே ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள். இந்த லாஸ்ட்டில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வேணும்னா லைட் இந்த இடத்துல ஒரு சின்ன லைன் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன். பட் வந்து நீங்கள் வந்துட்டு வேறு டிஃப்ரெண்ட் கலர் கூட எடுத்து இந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நமக்கு பார்க்கும்போது சிம்பிளாக இருக்க ப்ளவுஸை வந்து இந்த 3D பெயிண்ட்டு இந்த 3D வந்து அவுட்லைனர் வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் கலர் மட்டும் எடுக்காமல் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். தேங்க்யூ.